ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆரி ஒர்க்கில் ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணி ஒரு 3 கலர் த்ரெட் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். சாரியில் உள்ள 3 கலர் சாண்டல், ப்ளூ, கோல்டன் கலர். ஃபஸ்ட்டு 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி உருட்டி உருட்டி போடுங்க. செயின் ஸ்டிச்சை ஃப்ரேமில் கை வைக்காமல் போடுங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ் லென்த்தில் போடுங்க. திருப்பும்போது சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு திருப்புங்க. இனிமே போடுற செயின் ஸ்டிச் ஏற்கனவே போட்டிருப்பீங்கள்ல ஒரு செயின், அந்த லென்த்தை பேஸ் பண்ணியே போடுங்க. அதை எதில் முடிச்சிருக்கீங்களோ அதே மாதிரியே முடிங்க. அப்போ பார்க்க நல்லாயிருக்கும். எண்டு பண்ணிக்கலாம். இனிமேல் இந்த 2 கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் போடலாம். ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த கலர் தான் போடணுன்னு இல்லை, உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அது போட்டுக்கோங்க. சாண்டல் போடணுன்னா சாண்டல் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ அடுத்து சாண்டல் கலர் யூஸ் பண்ணி லூப் செயின் ஸ்டிச் போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லூப்பை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மறுபடி அதே லூப்புக்குள்ளே ஒரு செயின் ஸ்டிச். ஒரு லூப் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ளே இன்னொரு லூப். த லூப் செயின் ஸ்டிச். நான் அடுத்து ப்ளூ கலரில் இன்னொரு லூப் செயின் ஸ்டிச் போடுறேன். நல்லா உருட்டி எடுங்க. ஒரு லூப் போட்டுக்கோங்க, அப்புறம் அதே லூப்புக்குள்ளே இன்னொரு லூப். உருட்டி எடுங்க, வரும். போட்டுட்டு காட்டுறேன். இனிமேல் சாண்டல் கலரில் ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் நான் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன், அப்புறம் 2 லைன் லூப் கொடுத்துட்டு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இனிமேல் இந்த செயின் ஸ்டிச்சிலேருந்து 1 இன்ச்சுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம ஈக்குவல் லென்த்தாக அந்த டிசைன் போடலாம். 1 இன்ச்சாக எடுத்துக்கோங்க ஃபுல்லாக. இப்போ இதில் 1.25 இன்ச்சாக நம்ம பிரிக்கலாம். 1.25
2.5 3/4 பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இந்த பிரித்த 1.25லே பாதி எடுத்துக்கோங்க, 3/4 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணுங்கள். ஸ்கேலை வச்சு போடுங்க, இல்லைனா ஃப்ரீ ஹேண்டாகவே போடுங்க. இப்படி ஃபுல்லாக போடுங்க. போட்டுட்டு இதில் நம்ம ஜிக்ஸாக் டிசைன் போட போகிறோம். ஸோ கீழே வந்து நம்ம ரிவர்ஸ் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் போடலாம். திருப்பும்போது குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு திருப்புங்க. அப்போ அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். திருப்பும்போது குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பும்போதும் மறுபடியும் ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது நம்ம எப்படி ரிவர்ஸ் செயின் ஸ்டிச் போடுறதுனா, குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஏற்கனவே போட்டிருக்க செயின் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு செயின் ஸ்டிச். ஏற்கனவே போட்டிருக்க செயின் ஸ்டிச்சோட சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ஜிக்ஸாக் போட்டோன்னா கொஞ்சம் நல்லா எம்போஸ்டாக காட்டும், அதனால் அப்படி போடுறோம். இப்போ இதுக்கு மேலே இந்த கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் போடலாம். ஜிக்ஸாக்னால் கீழே ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் மேலே ஒரு ஸ்டிச், அப்புறம் கீழே ஒரு ஸ்டிச், அப்புறம் மேலே ஒரு ஸ்டிச். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போடும்போது நீடியில் கொஞ்சம் சரித்து வச்சுக்கோங்க. மேலே போடும்போது சரித்து வச்சுக்கோங்க, கீழே போடும்போதும் சரித்து வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக உங்களுக்கு அந்த ஜிக்ஸாக் வரும், அந்த ட்ரையாங்கிள் மாதிரி வந்துடும். கையை மட்டும் ஃப்ரேம் மேலே வச்சிடாதுங்க, ஏன்னா அந்த கிளாத் வந்து லூஸ் ஆயிரும். கீழே ஒன்று, மேலே ஒன்று. த்ரெட்டை கீழே லூஸாக பிடிச்சிக்கோங்க, ஈஸியாக வரும் போடுறதுக்கு. போட்டுட்டு காட்டுறேன். இனிமேல் என்ன பண்ண போகிறோன்னா, இதோட சென்டரில் அகெயின் ஒரு ஜிக்ஸாக் போட போகிறோம். அதுக்கு வந்து 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். த்ரெட்டை 4 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துக்கிறோம். அது எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். கொஞ்சம் போட்டுட்டு காட்டுறேன்.
எடுத்துகிட்டு ஒரு லாங்காக ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு அது பக்கத்தில் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அங்கே வர கொண்டு போகாமல் கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடி ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுட்டு லாக் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே போட்டு காட்டுறேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு த்ரெட் எடுங்க. எண்டு வரும்போது குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாங் செயின் ஸ்டிச், முடிக்கிற இடத்துல ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு லாக் பண்ணிடுங்க. எடுக்கும்போது 4 த்ரெட்டும் வருதான்னு பார்த்துக்கோங்க. இனிமேல் மறுபடி இந்த ஜிக்ஸாக்குள்ளே ஒரு ஜிக்ஸாக் போடலாம். அதுக்கு 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன் த்ரெட்டில் ப்ளூ கலர். ஒரு சைடு போட்டுட்டு அப்புறம் அந்த சைடு போடுங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு லாங் செயின் ஸ்டிச், திருப்பும்போது ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு திருப்புங்க. ஒரு லாங் செயின் ஸ்டிச், அந்த எண்டில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு திருப்புங்க. திருப்பிட்டு ஒரு லாங் செயின் ஸ்டிச், அப்புறம் முடிகிற இடத்துல ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு எண்டு பண்ணிடுங்க. எண்டு பண்ணிவிட்டு தான் அடுத்ததுக்கு ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி எல்லா இடமும் போட்டுட்டு காட்டுறேன். இதில் ஒரு லாங் செயின் ஸ்டிச், முடிகிற இடத்துல ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு எண்டு பண்ணிடுங்க. இனிமேல் பீடு வச்சு ஒயிட் கலர் பீடு வச்சு இந்த சென்டரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். பீடை இன்சர்ட் பண்ணிக்கோங்க நீடில். அதே மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு எண்டு பண்ணிக்கோங்க. இனிமேல் கொஞ்சம் உருட்டி எடுத்திங்கன்னா தான் வரும் ஜரி த்ரெட்டுக்கு. நம்ம எப்படி எண்டு பண்ணுவோமோ அதே மாதிரி பீடு வச்சு எண்டு பண்ணிடுங்க. எல்லாம் போட்டுட்டு காட்டுறேன். இதுதான் அந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக். ஃப்ரேம் எடுத்தால் இப்படி தான் இருக்குது. நம்ம த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணால் ப்ளவுஸை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.